ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் எல்பிஎம். ஸோ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, வெதர் ஆப் எப்படி கிரியேட் பண்ணுறது, அதுக்கு என்ன மாதிரியான ஃப்ரீ ஏபிஐ வந்து யூஸ் பண்ணலாம். அண்ட் அதுக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து ஜஸ்ட்டு இப்போ 1 செகண்ட் நம்ம ஆப் ரன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்ப்ளாஷ் ஸ்க்ரீன் வருது. வெதர் ஆப் அப்படின்னு சொல்லியிருக்கோம். வெதர் ஆப்பில் இப்போ டிஃபால்ட்டாக எடுத்தோன்னே திருநெல்வேலி லொக்கேஷன் வந்து நம்ம செட் பண்ணியிருக்கோம். அதனால் திருநெல்வேலி டெம்பரேச்சர், அதாவது என்னுடைய கரண்ட் லொக்கேஷன் வந்து நான் திருநெல்வேலின்னு செட் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா சிட்டி, உங்களுக்கு என்ன சிட்டியோ அது வந்து ஷோ ஆகும். இப்போதைக்கு திருநெல்வேலியில் பார்த்தீங்கன்னா ஓவர்காஸ்ட் க்ளவுட் அப்படிங்கிற மாதிரி அந்த வெதர் கண்டிஷன் இருக்குது. அதுக்கப்புறம் டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபேரன்ஹீட்லையும் கொடுத்துருவோம். ஃபேரன்ஹீட் இப்போ டெம்பரேச்சர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கெல்வின் இருக்கும், ஃபேரன்ஹீட் இருக்கும், அப்புறம் செல்சியஸ் இருக்கும். இந்த மாதிரி கேட்டகரிஸ், அதாவது இந்த மாதிரி மெஷர்மெண்ட்ஸில் வந்து இது மென்ஷன் பண்ணுவாங்க. ஃபஸ்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து 84.78 ஃபேரன்ஹீட் வந்து திருநெல்வேலியில் இருக்குது. அதே இது செல்சியஸில் பார்த்திங்கன்னா வந்து 29.32 செல்சியஸில் இருக்குது. இங்கே திருநெல்வேலியில் ஓவராலாக எடுத்துக்கிட்டிங்கன்னா சன் வந்து எப்போ ரைஸ் ஆனிச்சு அப்படின்னா 5:59 AM வந்து ரைஸ் ஆகிருக்கு. அதே மாதிரி சன் செட் எப்போ ஆயிருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா 6:36 வந்து சன் செட் ஆகிருக்கு. இது தவிர வந்து நிறைய கான்செப்ட் இருக்குது. நமக்கு வந்து இதோடைய லேட்டிடியூட் எவ்வளோ இருக்குது, அதுக்கப்புறம் இதில் ஹியூமனிட்டி சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் இதில் விண்டு, அதாவது காற்று எவ்வளோ தூரம் நமக்கு வீசியிருக்கு, மினிமம் டெம்பரேச்சர் எவ்வளோ இருந்திருக்கு, மேக்ஸிமம் டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்குது, அதுக்கப்புறம் விசிபிலிட்டி, அந்த மாதிரி சொல்லி நிறைய கான்செப்ட் இருக்குது. இதெல்லாம் வந்து எப்படி நம்ம வந்து செட் பண்ணுறது அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே பார்க்கலாம். அது மட்டும் இல்லை, இப்போ வந்து இப்போ நான் திருநெல்வேலி, பட் நீங்கள் வந்து மதுரை இருக்கீங்க, இல்லை வந்து கோயம்புத்தூர் இருக்கீங்க, அந்த மாதிரினா அப்போ உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் நீங்கள் எப்படி செக் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம தூத்துக்குடி அப்படின்னா சூஸ் பண்ணோன்னா இப்போ தூத்துக்குடி டிஸ்ட்ரிக் வந்துடும். தூத்துக்குடியில் எவ்வளோ ஃபேரன்ஹீட் இருக்குது, அங்கே பார்த்திங்கன்னா அங்கே என்ன க்ளவுட் கண்டிஷனில் இருக்குது, அங்கே என்ன செல்சியஸில் இருக்குது, அங்கே வந்து எப்போ சன் ரைஸ் ஆகிருக்கு, எப்போ வந்து சன் செட் ஆகிருக்கு. இது மதுரை எடுத்துக்கிட்டிங்கன்னா லைக் வந்து இப்போ செக் பண்ணுவாங்க. இப்போ விருதுநகர் அப்படின்னு கொடுத்திங்கன்னா அப்போ விருதுநகரில் என்ன கரண்ட் டெம்பரேச்சர் இருக்குது. இப்போ இதில் பார்த்திங்கன்னா மாட்ரேட் ரெயின் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த மாதிரி வந்து இப்போ ரெயின் அங்கே நடந்துகிட்ருக்கு. இப்போ நம்ம இதில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஓரளவுக்கு மிதமான வெப்பநிலை தான் இருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா இங்கே ஓரளவு மிதமான மழை இருக்குது. அப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் ஒவ்வொரு சிட்டிக்கும் வந்து உங்களுக்கு என்ன வெதர் இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து ஒரு ஆப்பை வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு வந்து என்ன நம்ம ஏபிஐ யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து இந்த வெப்சைட்டில் வந்து லாகின் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து ஒரு ஃப்ரீ ஓப்பன் சோர்ஸ் வெதர்க்கான ஏபிஐ. ஓகே, இதில் போய்ட்டு நீங்கள் வந்து ஜஸ்ட் உங்களோட இமெயிலுக்கு கொடுத்து நீங்கள் லாகின் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நமக்கு வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் மெசேஜ் கேட்கும். வெரிஃபை பண்ண சொல்லி நம்மளோட மெயில் ஐடி கேட்கும். நம்ம அதை கொடுத்து வெரிஃபை பண்ணிக்கோங்க. வெரிஃபை பண்ண ஃபியூ செகண்ட்ஸ்க்கு அப்புறம் வந்து நமக்கு என்ன சொல்லுவாங்கன்னா நம்மளோட ஏபிஐ கீ வந்து நமக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. அது வரைக்கும் நமக்கு ஷோ ஆயிரும். பட் அவங்க வந்து அஃபிஷியலாக நமக்கு அக்செப்ட் பண்ணி ஒரு மெயில் வரும். அதுக்கப்புறம் தான் நம்மளுடைய இந்த கீயை வந்து யூஸ் பண்ண முடியும். இப்போதைக்கு எனக்கு வந்து இந்த கீ கொடுத்துருவாங்க. உங்களுக்கு வந்து கீ வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகே, இப்போ இந்த கீயை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலான்னா நமக்கு வந்து நிறைய கண்டிஷன் கொடுத்துருப்பாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதிலே டாக்குமெண்டேஷனில் போய் செக் பண்ணிங்கன்னா தெரியும், ஏபிஐ அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த மெனுஸை கிளிக் பண்ணிங்கன்னா இவ்வளோ கான்செப்ட் இருக்குது. இதில் வந்து நமக்கு ஜேசன் ஃபார்மேட்டாக வேணுமா, அல்லது எக்ஸ்எம்எல்லாக வேணுமா, அல்லது வந்து ஹெச்டிஎம்எல் ஃபார்மேட்டாக வேணுமா, டெய்லி பேஸஸில் வந்து நமக்கு வெதர் ரிப்போர்ட் வேணுமா, அல்லது ஹார்லி பேஸஸில் ரிப்போர்ட் வேணுமா, அல்லது வந்து மந்த்லி பேஸஸ் அல்லது இயர்லி பேஸஸ், எந்த மாதிரி கான்செப்டில் நமக்கு வந்து வெதர் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி ஏபிஐயில் நிறைய கான்செப்ட் கொடுத்துருக்காங்க. இப்போதைக்கு நம்ம வந்து ஒரு டிஃபால்ட்டாக ஒரு கான்செப்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் பார்த்திங்கன்னா என்ன சொன்னீங்கன்னா இது நம்மளுடைய அந்த பாத் கொடுத்துருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு பாத். இப்போ இந்த கொடுத்துருக்காங்க பார்த்திங்களா. ஏபிஐ கால் சொல்லி இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதுலேயும் பெய்டு வெர்ஷன் சொல்லி நிறையா கான்செப்ட் இருக்குது. அப்போ பெய்டு வெர்ஷன்னா அது இதை விட கொஞ்சம் அக்யூரேட்டாக இருக்கும். அண்ட் வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் டீட்டெயில்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம வந்து இங்கே நம்ம வெதர் ஆப்னு சொல்லி இப்போ டைப் பண்ணுறேன். இது வந்து நமக்கு டிஃபால்ட்டாக லேப்டாப்பில் உள்ள ஒரு வெதர்ஸ் ஆப். அண்ட் இது என்ன வெதர் கண்டிஷன் வருது. வெதரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா வந்து அப்பப்போ கொஞ்சம் வந்து சில சேஞ்சஸ் இருக்கும். இப்போ இங்கே வந்து திருநெல்வேலியில் செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் திருநெல்வேலியில் கொடுத்தேன் அப்படின்னா இப்போ பாருங்கள், இப்போ திருநெல்வேலியோடைய டெம்பரேச்சர் இதில் திருநெல்வேலி கொடுத்துருக்காங்க. இப்போ திருநெல்வேலி இங்கே பார்த்திங்கன்னா 29 டிகிரி செல்சியஸ் இருக்குது. மோஸ்ட்லி க்ளவுட்லி அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க. இப்போ இது நம்ம ஆப்பில் செக் பண்ணி பார்த்திங்கன்னா இப்போ நம்ம இதில் திருநெல்வேலிக்கு செக் பண்ணிங்க. இதில் திருநெல்வேலியில் செக் பண்ணிங்கன்னா இங்கேயும் அதே மாதிரி உங்களுக்கு எவ்வளோ 29.32 கொடுத்துருக்காங்க. இங்கே எக்ஸாக்டாக வந்து 29 கொடுத்துருக்காங்க. இது சன் எப்போ ரைஸ் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா 5:59 இருக்குது. இங்கேயும் செக் பண்ணி பாருங்கள். இங்கேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 5:59 தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சன் செட் ஆகிருக்கு அப்படின்னா 6:36 வந்து செட் ஆகிருக்கு.
ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா 636. ஸோ இப்போ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே அக்யூரேட்டாக நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ இதை வந்து எப்படி நம்ம ஏபிஐயில் யூஸ் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா ஏபிஐயோட எண்ட் பாயிண்ட் அப்படி சொல்லியிருப்பாங்க. ஸோ நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸாக எண்ட் பாயிண்ட்னா என்ன, பேலோட்னா என்ன, ஒரு ஏபிஐயில் எப்படி கெட் மெத்தட் யூஸ் பண்ணணும், போஸ்ட் மெத்தட் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஸோ நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். ஸோ இப்போ இந்த இதில் என்ன பார்க்க போகிறோன்னா ஸோ pubspec.yaml அப்படிங்கிற ஃபைலுக்கு போய்க்கலாம் நம்ம. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா என்னென்ன பேக்கேஜ் யூஸ் பண்ணிக்கிறோன்னா HTTP, அதாவது நமக்கு வர JSON டேட்டா வந்து கன்வெர்ட் பண்ணி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறக்காண்டி நம்ம HTTP அப்படிங்கிறத யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் கெட் அப்படிங்கிற ஸ்டேட் மேனேஜ்மெண்ட் நம்ம யூஸ் பண்ணுறதுனால கெட் அப்படிங்கிற அந்த பேக்கேஜும் நம்ம இம்போர்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அப்புறம் இன்டெல், ஸோ இது வந்து எதுக்கு அப்படின்னா நமக்கு இப்போ பார்த்திங்கன்னா டேட் வந்து 5:59 AM 6:36 PM அப்படிங்கிறதெல்லாம் காமிக்கி. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நார்மலாக கிடைக்கிறது எப்படி கிடைக்கும்னா யூனிக்ஸ் டைம் ஸ்டாம்பில் கிடைக்கும், அதாவது வேர்ல்டு இன்டர்நேஷ்னல் லெவல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி டேட்டா இருக்கட்டும் அல்லது டைமாக இருக்கட்டும் அது எல்லாமே இன்டர்நேஷ்னல் லெவலில் தான் இருக்கும். ஸோ அதை வந்து நம்மளுடைய கரண்ட் நம்மளுடைய ஹியூமன் ரேட் பண்ணக்காண்டி 5:59 AM PM அந்த மாதிரி நமக்கு ஒரு ஃபார்மெட்டில் வேணும் அப்படிங்கிறக்காண்டி இந்த பேக்கேஜ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நம்ம சொன்ன மாதிரி நீங்கள் மெயில் லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ண ஃபியூ செகண்ட்ஸ்க்கு அப்புறம் கொஞ்சம் வெயிட் பண்ணிங்கன்னா இன்னொரு மெயில் வரும். அதில் தான் உங்களுடைய ஏபிஐ கீ கொடுத்துருப்பாங்க. ஸோ சப்போஸ் அங்கே இல்லை அப்படின்னா உங்களுக்கு இந்த ஏபிஐயில் போயிட்டீங்கன்னா உங்களுக்கு ஏபிஐ கீன்னு சொல்லி இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதில் போய்ட்டு நீங்கள் உங்களுடைய கீ எடுத்துக்கலாம். பட் அந்த மெயில் வந்து கன்ஃபர்மேஷன் ஆனதுக்கப்புறம் தான் உங்களுக்கு அந்த கீ வந்து ஆக்டிவேட் ஆகும். ஸோ ஒன்ஸ் ஆக்டிவேட் ஆகிட்டுனா நம்ம இதில் கொடுத்துருக்க நீங்கள் எந்த ஏபிஐனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சைடில் கொடுத்துருப்பாங்க, நீங்கள் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ அது தவிர இதில் வந்து நிறையா பார்த்தீங்கன்னா நிறைய கான்செப்ட் இருக்குது. இப்போ நான் உங்களுக்கு 1 by 1 எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இது வந்து ஒரு ஏபிஐயோட எண்ட் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா நம்மளுடைய டிஸ்ட்ரிக், என்ன டிஸ்ட்ரிக், இப்போ நம்ம லைக் வந்து நான் திருநெல்வேலி சூஸ் பண்ணியிருந்தேன் பார்த்தீங்களா, அப்போ திருநெல்வேலி. அதுக்கப்புறம் நம்மளுடைய கண்ட்ரி கோடு IN. ஸோ இந்தியா அப்படிங்கிறதுக்கு கண்ட்ரி கோட் கொடுத்துருக்காங்க. இன்கேஸ் நம்ம வந்து வேறு ஒரு சிட்டியில் உள்ளது இல்லை வேறு ஒரு கண்ட்ரியில் உள்ள சிட்டிக்கு வந்து வெதர் செக் பண்ணோம் அப்படின்னா ஸோ அதோடைய கண்ட்ரி கோட் நம்ம மெயின் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த கண்ட்ரி கோடுக்கு வந்து உங்களுக்கு வந்து அங்கே கொடுத்துப்பாங்க ஆப்ஷனில், நீங்கள் அதை எடுத்து சூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஆப் ஐடி. ஸோ ஆப் ஐடிக்கு நம்ம சொன்ன மாதிரி நமக்கு மெயிலையும் வந்திருக்கும், ப்ளஸ் வந்து உங்களுக்கு நீங்கள் லாகின் பண்ணி உள்ளே போயிருந்தீங்கன்னா அங்கேயும் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா மோடு. ஸோ மோடு வந்து இப்போ நான் JSON ஃபார்மேட்டில் கொடுத்துருக்கனால JSONல வந்திருக்கு. ஸோ இது நான் XMLல கொடுங்க அப்படின்னா ஸோ XML நமக்கு வந்து ஷோ ஆகும். இப்போ நம்ம வந்து செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இது XMLல வந்திருக்கு. ஸோ இதுக்கப்புறம் இதில் வந்து என்ன JSON அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க அல்லது HTML அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ HTMLனா ஸோ HTML டெம்ப்ளேட்டுக்கு தகுந்த மாதிரி நமக்கு வந்து ஒரு ரெஸ்பான்ஸ் வந்து ஷோ ஆகும். ஸோ ஆனால் நம்ம வந்து நம்ம ஆப்பில் யூஸ் பண்ணுறதுனால நம்ம வந்து என்ன சொல்லிக்கலாம் JSON அப்படிங்கிறத கொடுத்துக்கலாம். ஸோ இன்கேஸ் எதுவுமே மென்ஷன் பண்ணலன்னா அது டிஃபால்ட்டாக வந்து JSON வெர்ஷனாக வந்து கன்வெர்ட் பண்ணிக்கிறோம். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் இம்பீரியல் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதாவது யூனிட். ஸோ இந்த யூனிட் என்னென்னா வந்து இப்போ நமக்கு வந்து சொன்னால இப்போ டிஃபால்ட்டாக வந்து கெல்வின் அல்லது ஃபாரன்ஹீட் அல்லது செல்சியஸ் இந்த மாதிரி வந்து டெம்பரேச்சர் வந்து மீன் பண்ணுவாங்க. இப்போ நான் இப்போதைக்கு இதை பார்த்துக்கோங்க. இப்போ வந்து என்ன கொடுத்துருக்கோம், யூனிட் வந்து இம்பீரியல்னு கொடுத்துருக்கோம். ஸோ இப்போதைக்கு டெம்பரேச்சர் பார்த்திங்கன்னா 85.14 இருக்குது. இப்போ நான் இதே இது கொடுக்கலன்னு வைங்களேன். ஸோ இப்போ நான் இந்த யூனிட் எடுத்துகிட்டு ஸோ இப்போ நான் என்ட்ரு தட்டினா இப்போ போய் செக் பண்ணுங்கள். இப்போ பார்த்திங்கன்னா அதோடைய டெம்பரேச்சர் பார்த்திங்கன்னா 302.67 இருக்குது. ஸோ இது எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா இது வந்து கெல்வின் அப்படிங்கிற அந்த மெஷர்மெண்ட்டில் இருக்குது. ஸோ இது எப்படி நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஸோ இதுலேயே நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த லிங்க்லாம் எல்லாமே நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன். ஸோ அல்லது நீங்கள் வந்து இதில் கொடுத்துருக்க லிங்க்கை கிளிக் பண்ணி வியூ பண்ணாலும் ஓகே தான். ஸோ இதில் பார்த்திங்கன்னா தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு டேட்டுக்கு என்ன ஃபார்மேட்டில் இருக்கும், ஸோ ஸ்டாண்டர்டாக இருக்கா இல்லை மெட்ரிக்காக இருக்கா இல்லை இம்பீரியலில் இருக்கா அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்போ டேட்டில் வந்து இப்போ ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிற அந்த யூனிட் அப்படிங்கிற நம்ம ஆப்ஷன் கொடுத்துருந்தோம் பார்த்திங்களா, அதை யூஸ் பண்ணி நம்ம ஸ்டாண்டர்ட் அப்படின்னு மென்ஷன் பண்ணால் நமக்கு அதோடைய ஃபார்மேட் என்ன ஃபார்மேட் கிடைக்கும் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ இது நம்ம டெம்பரேச்சருக்கு பார்த்திங்கன்னா இப்போ ஸ்டாண்டர்ட் யூஸ் பண்ணால் கெல்வினில் இருக்கும். ஸோ டிஃபால்ட்டாக ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிறது தான் சூஸ் ஆகிருக்கும். ஸோ மெட்ரிக் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு என்ன இருக்குன்னா செல்சியஸில் இருக்கும். ஸோ இதே இது நம்ம வந்து எங்கே யூஸ் பண்ணால் இம்பீரியல் யூஸ் பண்ணால் நம்மளுக்கு வந்து என்னென்னா ஃபாரன்ஹீட்டில் இருக்கும். ஸோ அப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் டேட் வச்சு நம்ம சூஸ் பண்ணுற மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட்டு பேஸ். ஸோ இந்த மாதிரி பேஸில் இருக்குன்னா நமக்கு வந்து என்ன பண்ணிக்கலாம், இப்போ க்ளவுட் வந்து நம்மளோட லேட்டிடியூட். இப்போ நான் திருநெல்வேலின்னு கொடுத்துருக்கேன்னா இப்போ திருநெல்வேலியோட லேட்டிடியூட் லாங்கிடியூட்னா என்னென்னா ஸோ இந்த மத்திய ரேகை அச்சரேகை அதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பேன். ஸோ இப்போ இந்த லாங்கிடியூட் அப்படின்னா இங்கே நமக்கு குறுக்காக போகிறது பூமியிலேருந்து ஒரு லைன் போட்டிருப்பாங்க. ஸோ அது வந்து லெஃப்ட் டு ரைட் போடுறதா கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஸோ லேட்டிடியூட் அப்படின்னா டாப் டு பாட்டம் வர மாதிரி ஒரு லைன் இருக்கும், அதை கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் இப்போ நம்ம திருநெல்வேலிக்கு இந்த லேட்டிடியூட் இருக்குது. இப்போ இதே இது நான் மதுரை அப்படின்னு கொடுக்கேன் அப்படின்னா ஸோ இப்போ மதுரை அப்படின்னு கொடுத்துக்கலாம். இப்போ நான் மதுரை கொடுத்தேன்னா இப்போ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து டெம்பரேச்சர் அதுக்கு தகுந்த மாதிரி லேட்டிடியூட் எல்லாமே வந்து சேஞ்சஸ் ஆகும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இப்போ மதுரையும் கொடுத்தனா எனக்கு அதுக்கு தகுந்த மாதிரி லேட்டிடியூட் சேஞ்சஸ் ஆகிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் அதோடைய மெயின் என்ன இருக்குது அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து இப்போ ஒதுக்கி பார்த்திங்கன்னா லைட் ட்ரெயின் நடந்துகிட்ருக்கு. இப்போ நம்ம இங்கே கூட செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ மதுரையில் போய் செக் பண்ணலாம். ஸோ இப்போ மதுரையில் பார்த்திங்கன்னா
இப்போ பார்த்திங்கன்னா இங்கே வந்து மழை ரெயின் வந்துட்டுருக்கு. ஸோ பார்த்திங்கன்னா இப்போ ரெயின் ஷோவர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுடைய ஏபிஐலையும் என்ன கொடுத்துருக்காங்க, ரெயின் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ ரெயின் கொடுத்திங்கன்னா இந்த பார்த்திங்களா, ஸோ இப்போ மதுரையில் வந்து இப்போ கரண்டாக ரெயின் மழை பெஞ்சிட்ருக்கு அந்த இடத்துல மாட்ரேட் ரெயின், அப்போது மிதமான மழை வந்து பெஞ்சிட்ருக்காங்க. ஸோ இதுலேயும் உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, இதுலேயும் அதே மாதிரி தான் ரெயின் ஷோவர் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே வந்து எப்போ சன் வந்து ரைஸ் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா மார்னிங் 5:55 AM வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ 6:36 வந்து ரெயின் வந்து சன் செட் ஆகிருக்கு. ஓகே, சாரி, சன் வந்து சன் செட் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் இதில் பார்த்திங்கன்னா டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க. அப்புறம் ஃபீல் லைக் கொடுத்துருக்காங்க, மினிமம் மேக்ஸிமம் டெம்பரேச்சர், அப்புறம் ஹியூமிடிட்டி, அப்புறம் ப்ரெஷர் எவ்வளோ இருக்குது அந்த மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ விண்டோடைய ஸ்பீடு எவ்வளோ இருக்குது அதெல்லாம் எல்லா கான்செப்டும் நிறையாவே கொடுத்துருக்காங்க. ஸோ ரெயின் வந்து பெர் ஹாருக்கு எவ்வளோ வந்து ரெயின் நடந்துகிட்ருக்கு. ஸோ இப்போதைக்கு டேட் என்ன டேட்டில் நம்ம வந்து ஃபெச் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து என்ன கண்ட்ரியில் இருக்குது. ஸோ சொன்னால் பார்த்திங்களா சன்ரைஸ் வந்து நமக்கு இப்படி தான் கொடுத்துருக்காங்க. இப்போ இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குன்னா டைம்ஸ், நம்ம சொன்ன மாதிரி யூனிக்ஸ் டைமில் இருக்குது. இப்போ இதை தூக்கிட்டு போயிட்டு நம்ம இதில் கன்சிடர் பண்ணி செக் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஓவராலாக நம்ம கொடுத்துருக்க அந்த டைமுக்கு வந்து இப்போ நம்மளுடைய மேனுவலாக ஹியூமன் ரீட் பண்ணுற அளவுக்கு வந்து நமக்கு ஷோ பண்ணி காமிக்கும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா 6 ஜூன் நமக்கு வந்து 5:55 அப்படிங்கிற டைம் வந்து நமக்கு ஷோ ஆகிருக்கு. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா 5:55 வந்திருக்கு. இப்போ இதெல்லாம் எப்படி வந்து நம்ம ஆப்பில் இன்டெகிரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம போட்டிருக்கோம். ஓகே, ஸோ ஃபஸ்ட் நான் பேஸ் வந்து உங்களுக்கு க்ளீனாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அப்போ தான் வந்து உங்களுக்கு ஈஸியாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ இப்போ நம்ம இங்கே மதுரை கொடுத்துருந்தோம். அதுக்கப்புறம் நம்மளுடைய நேம் என்ன நேம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் கோடு வந்து 200 அப்படின்னு கொடுத்துருவோம். அப்போ நம்மளுடைய இப்போ மதுரை அப்படிங்கிற அந்த சிட்டி இருக்குது, அந்த டிஸ்ட்ரிக் இருக்குது, அதனால் நமக்கு வந்திருக்கு. ஸோ இப்போ நம்ம மதுரை 1 2 3 அப்படிங்கிற மாதிரி ஒரு இல்லாத ஒரு டிஸ்ட்ரிக்கையோ அல்லது இல்லாத ஒரு சிட்டி நேமையோ நம்ம வந்து மென்ஷன் பண்ணோம் அப்படின்னா ஸோ அப்போ நமக்கு வந்து அங்கே வெதர் இருக்காது. அப்போ நமக்கு என்ன வரும், ஸ்டேட்டஸ் கோடு வந்து 404. நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் எரர் கோட்னா என்ன, அதுக்கு என்னென்ன நம்பர்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ப்ரீவியஸ் வீடியோலாம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். ஸோ அப்போ 404னால் நமக்கு அந்த சிட்டியே இல்லை. அதுதான் மெசேஜில் என்ன சொல்லியிருக்காங்க, சிட்டி நாட் ஃபவுண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ அப்போ இதெல்லாம் எப்படி நம்ம ஆப்பில் வந்து மேனேஜ் பண்ணுறது அப்படிங்கிறத வாங்க போய் பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ இதுக்காண்டி நம்ம சொன்ன மாதிரி பப்ஸ்பெக்கில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ HTTP கெட் அதுக்கப்புறம் இன்டெல். ஸோ இந்த பேக்கேஜஸ் வந்து நம்ம ஃபஸ்ட் இம்போர்ட் பண்ணிட்டோம். அண்ட் அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், மெயின் டாட் அப்படிங்கிற நம்மளுடைய மெயின் பேஜுக்கு வந்துக்கலாம். ஓகே, இப்போ இந்த மெயின் பேஜில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் நம்ம இனிஷியலாக என்ன பண்ணியிருக்கோம், ஸோ மெட்டீரியல் டாட் அப்படி இம்போர்ட் பண்ணியிருக்கோம். அப்புறம் கெட் டாட் இம்போர்ட் பண்ணியிருக்கோம். அப்புறம் ஸ்ப்ளாஷ் ஸ்க்ரீன். ஓகே, ஸோ நான் ஜஸ்ட் இப்போ ஓவராலாக கவர் பண்ணிடலாம். ஸோ இதுக்கப்புறம் பார்ட் 2 வரும். அந்த பார்ட் 2ல் வந்து நம்ம ஒவ்வொரு ஸ்க்ரீனாக 1 by 1 நம்ம வந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போதைக்கு இப்போது ஃப்ளாஷ் ஸ்க்ரீன் அப்படின்னு கொடுத்துருக்கோம். அப்போ இந்த ஸ்ப்ளாஷ் ஸ்க்ரீன், ஏன்னா ஸ்ப்ளாஷ் ஸ்க்ரீனை பற்றி நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோவில் கவர் பண்ணோம். ஸோ அதனால் இந்த வீடியோஸ், அதாவது இந்த வெதர் ஆப் கண்டிஷனில் வந்து ஸ்ப்ளாஷ் ஸ்க்ரீன் வந்து நம்ம கவர் பண்ண மாட்டோம். ஜஸ்ட் நான் உங்களுக்கு என்ன வாட் இஸ் வாட் அப்படிங்கிற மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. இன்கேஸ் எதுவும் டவுட்னா கமெண்ட்டில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள், நம்ம பார்த்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். ஸோ அப்போ இதை பார்த்தோன்னே உங்களுக்கு எங்கே போகும், வெதர் ஆப், அதாவது ஸோ கெட் மெட்டீரியல் ஆப் அப்படிங்கிற மெட்டீரியல் ஆப் யூஸ் பண்ணியிருக்கோம் நம்ம. அதுக்கப்புறம் இந்த பேனர் ரிமூவ் பண்ணதுக்காண்டி டிபேக் ஷோ செக் மோட் பேனர் ஃபால்ஸ் கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் ஹோமில் வந்து ஸ்ப்ளாஷ் ஸ்க்ரீன் அப்படிங்கிற அந்த விஜெட் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே சைடில் வந்து 4 ஸ்க்ரீன் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து மெயின் டாட், அதுக்கப்புறம் ஸ்ப்ளாஷ் அண்டர்ஸ்கோர் ஸ்க்ரீன், அதுக்கப்புறம் வந்து வெதருக்கு வந்து ஒரு நம்ம கொடுத்த ஏபி வந்து மென்ஷன் பண்ணுறதுக்காண்டி வெதர் கண்ட்ரோலர் ஒன்று யூஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் ஹோம் பேஜ். ஸோ ஓகே, ஸோ இப்போ 1 by 1 பார்க்கலாம். இப்போ ஸ்ப்ளாஷ் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நமக்கு என்ன வந்திருக்கு, மெட்டீரியல் ஆப் இம்போர்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் கெட் டாட் இம்போர்ட் பண்ணியிருக்கோம். அப்புறம் ஹோம் ஸ்க்ரீன் போடுறதுக்காண்டி அது கொடுத்துருக்கோம். அப்புறம் நம்மளுக்கு கண்ட்ரோலர் வந்து இம்போர்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் வந்து ஸ்ப்ளாஷ் ஸ்க்ரீன் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்லெஸ் விஜெட் க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ ஏதர் ஸ்டேட்ஃபுல் ஆர் ஸ்டேட்லெஸ் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ என்ன ரீசன்னா நம்ம கெட்எக்ஸ் யூஸ் பண்ணுறதுனால நம்ம வந்து ஈஸியாக வந்து அதோடைய ஸ்டேட் வந்து மேனேஜ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஃபைன். ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்ம என்ன கொடுத்துருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கெட் டாட் புட் வெதர் கண்ட்ரோலர். இதை கொடுக்கும்போது நமக்கு என்ன நடக்கும்னா, நம்மளுடைய வெதர் கண்ட்ரோலர் வந்து இந்த ஆப்போடைய ஃபுல் லைஃப் ஸ்டைலுக்கு வந்து நம்ம இது வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ வெதர் கண்ட்ரோலர் அப்படிங்கிறதுக்கு பார்த்தோன்னா இது எங்கே போகும்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இந்த வெதர் கண்ட்ரோலருக்குள்ளே போகும். ஸோ பார்த்தீங்களா கிளாஸ் வெதர் கண்ட்ரோலர்னு வச்சுருக்கோம். ஸோ இதுக்கு என்ன வச்சுருக்கோம்னா டாட் கன்வெர்ட்னு ஒன்று வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் கெட் மெட்டீரியல், அதாவது கெட்டோடைய பேக்கேஜ் வச்சுருக்கோம். அப்புறம் ஜேசன் யூஸ் பண்ணனால HTTP யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம சொன்ன மாதிரி அந்த யூனிக்ஸ் டைம், அதுக்கப்புறம் டைம் ஃபார்மேட்லாம் சேஞ்சஸ் பண்ணுங்கிறதுக்காண்டி இன்டெல் டாட் அப்படிங்கிற அந்த பேக்கேஜ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ இப்போ வெதர் கண்ட்ரோலரில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கெட்எக்ஸ் கண்ட்ரோலர் அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ ஆல்ரெடி இந்த கெட்எக்ஸ் கண்ட்ரோலர் கெட்டை பற்றி அதாவது பேசிக்காக உள்ள கான்செப்ட் எல்லாமே வந்து நம்மளோட வீடியோவில் வந்து கவர் பண்ணியிருப்போம். ஸோ நீங்கள் ஃப்ளட்டர் LPM அப்படிங்கிற அந்த யூடியூப் சேனலுக்குள்ளே போயிட்டு ஸோ பிளேலிஸ்ட் வைஸாக பார்த்தீங்கன்னா கெட்எக்ஸுக்குன்னு மட்டும் தனியாக வந்து ஒரு பிளேலிஸ்ட் வந்து நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இதை கிளிக் பண்ணி ஃபஸ்ட்டு கெட்எக்ஸ்னால் என்ன, அதில் என்னென்ன பேசிக் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணலாம், அதுக்கு என்ன ப்ரொசீஜர் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு லேர்ன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணிங்கன்னா இன்னும் ரொம்பவே ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா இந்த OBSனால் என்ன, அதுக்கப்புறம் OBX எப்படி யூஸ் பண்ணுறது, ஸோ ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்,
அதுக்கப்புறம் இது மூலமாக நமக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படிங்கிற ஓவராலாக பேசிக் கான்செப்ட் எல்லாமே அதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். ஸோ அதனால் அதை பார்த்துட்டு இதை கவர் பண்ணிக்கோங்க, அப்போ ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ இப்போ நான் வந்து ஜஸ்ட்டு லைட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம பார்த்தீங்கன்னா ஃபைனல் RESன்னு கொடுத்து நம்மளுடைய கெட் இந்த இது தான் வந்து நம்மளுடைய என்னது API. ஸோ இதுதான் ஏபியோட எண்ட் பாயிண்ட். ஸோ எண்ட் பாயிண்ட்னா என்ன, பேலோட்னா என்ன அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரீவியஸாக வந்து க்ரெட் அப்படிங்கிற அந்த வீடியோ கான்செப்ட்டில் போட்டிருப்போம். ஸோ கெட்எக்ஸ் கொடுத்து க்ரெட் அப்படிங்கிற அந்த மெத்தடில் எப்படி வந்து நம்ம இந்த போஸ்ட்டு அப்புறம் புட்னா என்ன, பேட்ச்னா என்ன, டெலீட்னா என்ன கான்செப்ட்லாம் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்போம். அதனால் அதை பார்த்துட்டு இதை கண்டினியூ பண்ணுங்கள், அப்போ ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ இப்போ இதை நம்ம ரன் பண்ணும்போது என்ன நடக்கும்னா நம்மளுடைய ஸ்டேட்டஸ் கோடு வந்து 200 இருக்கா அப்படின்னு செக் பண்ணும். ஸோ எப்படி இப்போ நம்ம செக் பண்ணோம் பார்த்தீங்களா, இப்போ மதுரை அப்படின்னு கொடுத்தோன்னா நமக்கு ஸ்டேட்டஸ் கோடு வந்து 200ன்னு வந்துருச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கும் அந்த இடத்துல கோடு 200. அப்போ 200 இருந்தால் மட்டும்தான் நம்மளால் என்ன பண்ண முடியும், இதோடைய டெம்பரேச்சர் என்ன, இதோடைய சிட்டியோடைய நேம் என்ன, இங்கே எப்போ சன்ரைஸ் ஆகிருக்கு, எப்போ சன்செட் ஆகிருக்கு அப்படிங்கிற அந்த டீட்டெயிலை வந்து கெட் பண்ண முடியும். இன்கேஸ் வந்து நம்ம சொன்ன மாதிரி 404 இருந்துச்சு அப்படின்னா அப்போ நம்ம என்ன சொல்லியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கே வந்து என்ன பண்ணிடுவோம், ஸோ நாட் ஃபவுண்ட் அப்படிங்கிற மாதிரி மெசேஜ் கொடுத்துருவோம். அங்கேயும் உங்களுக்கு வந்து டீட்டெயில் வந்து ஷோ ஆயிரும். ஓகே, ஸோ இப்போ வந்து சில கண்ட்ரிக்கெலாம் பார்த்திங்கன்னா, அதாவது சில டிஸ்ட்ரிக்ட்லாம் பார்த்திங்கன்னா இங்கே வெதருக்கு வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க. ஏன்னா இது வந்து மேக்ஸிமம் ஃப்ரீ ஏபினால. இப்போ ராணிப்பேட் அப்படின்னு சொல்லி ஒரு சிட்டி இருக்குது, இதை நான் சூஸ் பண்ணி செக் பண்ணலாம். ஸோ இப்போ இதை பார்த்திங்கன்னா இந்த இடத்துக்கு மேக்ஸிமம் வந்து வந்திருக்காது, இதில் செக் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதுலேயும் ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி வந்து உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வந்து ஷோ ஆகும். ஸோ இதில் பார்த்திங்கன்னா இங்கே நாட் ஃபோன் வந்திருக்கு. இப்போ நமக்கு இன்னும் லோட் ஆகலை கரெக்டாக. ஸோ லோட் ஆகிட்டு நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அப்போ இந்த மாதிரி ஸ்டேட்டஸ்லாம் எப்படி இங்கே மேனேஜ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் நம்ம இதில் கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ இதுக்கு வந்து இங்கே என்ன கொடுத்துருக்கோம், நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதோடைய டேட் டைம். ஸோ இப்போ இங்கே என்ன பண்ணியிருக்கோம், ஸ்டேட்டஸ் கோட் 200 இருந்தால் டேட் டாட் வேல்யூ, இந்த டேட்டா எங்கே கொடுத்துருக்கோம்னு பார்த்தீங்கன்னா இங்கே மென்ஷன் பண்ணியிருப்போம். ஸோ டேட்டா ஆஃப். ஸோ இந்த லிஸ்ட்டில் இந்த அறையில் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்மளுடைய ரெஸ்பான்ஸ் எல்லாம் கெட் பண்ணி இங்கே வந்து கவர் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இப்போ இதெல்லாம் கவர் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஹோம் ஸ்க்ரீனில் வந்து மேனேஜ் பண்ணியிருக்கோம். ஸோ ஹோம் ஸ்க்ரீன் வந்துக்கோங்க. ஸோ இப்போ நான் லைட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ இப்போ நான் அடுத்து பார்ட் 2 வரும்போது நம்ம என்ன பண்ணலாம்னா ஒவ்வொரு பார்ட்டை வந்து எப்படி ஒர்க் அவுட் பண்ணலாம், இதுக்கு வந்து எப்படி வந்து எல்லா டிஸ்ட்ரிக்ட் வந்து ஷோ பண்ணலாம், அதுக்கப்புறம் எப்படி வந்து நம்ம வந்து இந்த UI டிசைன் வந்து கவர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எல்லா கான்செப்டையும் நம்ம இப்போ பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம இங்கே என்ன பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம இந்த இடத்துல நம்ம சொன்ன மாதிரி OBX ஆஃப் அப்படிங்கிற அந்த கிளாஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் போய் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அங்கே கொடுத்துருக்கோம் பார்த்தீங்கன்னா டேட்டா. ஸோ அந்த டேட்டாவிலேருந்து எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம வந்து இங்கே கெட் பண்ணியிருப்போம். ஸோ ஓகே, ஸோ இந்த பார்த்தீங்களா, ஸோ வெதர் ஆஃப் நேம். ஸோ இந்த வெதரை இங்கே நம்ம மேனேஜ் பண்ணியிருக்கோம்னா இந்த இடத்துல ஸோ வெதர் கண்ட்ரோலர் டாட் டேட்டா. ஸோ இப்போ இங்கே நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா வெதர் கண்ட்ரோலர். ஸோ இந்த வெதர் கண்ட்ரோலரில் இருக்கிற டேட்டா அப்படிங்கிற இந்த லிஸ்ட்டில் இருந்து நமக்கு தேவையான டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம வந்து ஃபெச் பண்ணலாம். நமக்கு என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் தேவை அப்படின்னா இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நமக்கு அங்கே இருக்கும். இது வந்து டிஃபால்ட்டாக நீங்கள் ப்ரௌசரில் செட்டிங்கில் இருக்கும், நீங்கள் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா ரீடபிள் பண்ணதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ இப்போதைக்கு பேசிக்காக வந்து நம்ம எப்படி இந்த வெதர் ஆப் வந்து க்ரியேட் பண்ணலாம், ஸோ இதில் என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் வந்து ஷோ ஆகும் அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். ஸோ இப்போ பார்ட் 2 வரும்போது நம்ம வந்து க்ளீனாக வந்து எப்படி வந்து வெதர் கண்டிஷனை எடுத்து, அதாவது ஏபியிலேருந்து ரெஸ்பான்ஸை எடுத்து எப்படி ஷோ பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு இதில் எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் பார்த்துட்டு உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஸோ பார்ட் 2 வரும்போது நம்ம இன்னும் கொஞ்சம் ப்ரீஃபாக வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ.